அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதா அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று வியாழக்கிழமை காலையில குரு பகவானை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு உங்களோட நாளை தொடங்குங்க. ஒரு 5 ராசிக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளாக இருக்குது. என்னதான் மார்கழி மாதமாக இருந்தாலும் பல விஷயங்களில் சாதகமான பலன் உண்டு. அந்த ராசி என்னன்னு போக போக வீடியோவில் இருக்குது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே ஆண்டவனோட அருளால் நல்லபடியாக வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்று இது பார்த்தீங்கன்னா இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே நேரங்களில் சுயஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் இந்த இடத்த பயன்படுத்திக்கிறது நல்லது. கடைசியில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. உங்களோட ஆதரவுக்கு எப்போவுமே நன்றி. இப்போது பஞ்சாங்கத்துக்கு போகலாம். தேதி பார்த்தீங்கன்னா 18/12/2025 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி மறுநாள் காலையில் 4:58 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அமாவாசை திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு 8:06 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:24க்கும் சூரியன் மறைவு மாலை 5:46க்கும். நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை. மாலையில் கேட்டை நட்சத்திரத்தில் எந்த ஒரு நல்ல நேரமும் கிடையாது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 1:15 வரைக்கும். மாலை 6:30 7:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:30 2:56 வரைக்கும். யமகண்டம் காலையில் 6:24 7:49 வரைக்கும். குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 9:15 10:40 வரை இருக்குது. இப்போ திரையோதசி திதியில் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் செய்யலாம். சுபகாரியங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஏற்ற ஒரு திதியாக தான் இருக்குது. ஆடல் நகை வண்டி வாகனம் எழுத படிக்க நிறைய விஷயங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. அதே நேரங்களில் அனுஷ நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, பெயர் சுட்ட, காது குத்த, பூநூல் அணிய அந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்ததாக தான் இருக்குது. என்ன ஒன்று, திருமணம் செய்யறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வராது. மற்றபடி எல்லா சுப காரியங்களும் செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு பாசம், மிதுன ராசிக்கு நிம்மதி, கடக ராசிக்கு அச்சம், சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னி ராசிக்கு ஜெயம், துலாம் ராசிக்கு நஷ்டம், விருச்சிக ராசிக்கு அசதி, தனுஷ் ராசிக்கு ஆரோக்கியம், மகர ராசிக்கு சாந்தம், கும்ப ராசிக்கு பொறுமை, மீன ராசிக்கு ஆதரவாக இருக்குது. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இந்த நாள் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் சாதகமான பலன் அடையிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ ராசி பலன் பார்க்க போகிறோம். முதல் ராசினா மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா சில பதட்டங்கள் இருக்குது, சில மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட மனநிலையில் தெளிவான சிந்தனைகள் இல்லை, நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும், 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும், சந்திரனும் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது உங்களோட மனசு கண்ட்ரோலில் இல்லை, நிறைய விஷயங்களில் கட்டுப்பாடை இழக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் குழப்பிக்காதீங்க. பேச்சுலேயும் செயல்லையும் நிதானம் தேவை. பணவரவு ஓரளவுக்கு இருக்கும், இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையும் பொறுமை தேவைப்படுது. சில விதமான இழப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசில் தெளிவில்லாதனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்குது. மனசை வருத்திக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. செய்கிற வேலைகளில் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. உங்களை நீங்களே மனசை அமைதியாக வச்சுக்க வெளியில் போயிட்டு வர்றது நல்லது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறதும் நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் பார்த்திங்கன்னா நிலுவையில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தரமாக முடித்து கொடுக்க திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அதே நேரங்களில் வேலைகளில் நேரத்துக்கு முடியறதுக்கு பக்காவாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி செஞ்சிங்கன்னா நல்லது. ஏன்னா முக்கியமான வேலைகள்லாம் நிலுவையில் போச்சுன்னா அது பிரச்சனைகளாகும்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கோவத்தையும், வன்மத்தையும் காட்டக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, முடிஞ்சா கேஷுவலா பேசி பழகுங்க. இல்ல பார்க்காம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு சரண்டர் ஆயிடுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க பேசுற வார்த்தைகளால தேவையில்லாத மன வருத்தங்களும், பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஜாக்கிரதையா சூழ்நிலையை கையாளுங்க. இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நிதானமும், பொறுமையும் தொணைக்கிட்டயும், காதலர்களுக்குள்ளேயும் அவசியம் தேவை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கு. வரவு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுகள கட்டாயமா செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள தேவையில்லாத செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்தலைன்னா, விரயங்கள் ஆகுறதுக்கும், பண இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு வயித்துல உபாசமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காரம், எண்ணெய் பதார்த்தங்கள சாப்பிடுறத தவிர்த்தீங்கன்னா நல்லது. அதிகமான நீர் பருகுங்க. வாக்கிங் போங்க. உடம்ப ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு கூலா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம். சிறப்பான நாள். வளர்ச்சியும் நல்ல ஒரு தெளிவும் இருக்கு. நான் சொன்ன 5 ராசியில ராசி உங்களுக்கு குரு பலன் நல்லாவே இருக்கு. இன்னைக்கு நாள சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள்ல 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் இருக்காரு. 8ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், அ 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். வரவு நல்லா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட சுய முன்னேற்றத்த மூலியமா கடினமா உழைச்சு நாள வெற்றி பெற்று உங்களுக்கு சாதகமாக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்களோட விருப்பங்கள நிறைவேத்திக்கிறதுக்கும், உங்களோட இலக்குகள நீங்களே நிர்ணயிச்சு, அத முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, அனுகூலமான பலன் உண்டு. நண்பர்களால உதவி வியாபாரத்தில உதவி கிடைச்சு, நல்ல ஒரு பிரச்சனைகள் நீங்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள், தொழிலுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குற வாய்ப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. ஆ எந்த ஒரு விஷயத்திலயும் சுறுசுறுப்பாவே இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற தெளிவான சிந்தனைகள் மூலியமா, முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கும், புதிய விஷயங்கள ட்ரை பண்றதுக்கும் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. நாள ஜாலியா கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பயணங்கள் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே வரவேற்கத்தக்கதாகவும், பயனுள்ளதாகவும் அமையும். இது எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லாவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாள்ல வேலைகள்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஜாலியா உங்க நாள கொண்டாடலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பிரச்சனையே இல்லாத நாள். இனிமையான வார்த்தைகள பேசி துணையும் சரி, காதலர்களையும் சரி பகிர்ந்துக்கிட்டு மனசு விட்டு பேசி ஜாலியாவும், மகிழ்ச்சியாவும், திருப்தியாவும் நாள கொண்டு போகலாம். ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மனசு விட்டு பேசி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள். சிறப்பான நாளா இருக்கு. நல்ல ஒரு குடும்பத்தோடையும் சரி, காதலர்களும் சரி, உங்களோட காதல பத்தி வீட்ல பேசுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. தைரியம் உங்ககிட்ட இன்னைக்கு நிறையவே இருக்கும். செய்ற விஷயங்கள்ல, காதல்ல சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கும். உங்களோட தேவைகள பூர்த்தி செய்றதுக்கு போக, சேமிக்கிறதுக்கும் அதிகமான பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கிறதுனால, அதிக அளவுல சேமிங்க. நல்ல ஒரு எதிர்காலத்த அதாவது கூடிய விரைவு தேவைக்காகலாம் பயன்படுற மாதிரி இருக்கும். சேமிச்சு வச்சீங்கன்னா நல்லது. பணவரவு நல்ல ஒரு உங்களுக்கு திருப்தியும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சந்தோஷமாவே இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி, உற்சாகம் எல்லாமே நாள எல்லா விதத்திலயும் சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்பா இருக்கு. ரிஷப ராசிக்கு கொண்டாட்டங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாளா இருந்தாலும், ஆனா ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு நிறையவே இருக்கு. உங்க ராசியிலேயே குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சந்திரன், 7ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும், நீங்க செய்ற செயல்கள்ல நல்ல ஒரு பலன்கள் சுறுசுறுப்பாவே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கைக்கு அ கைக்கு தோசை வாயில
கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே உடனே ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வந்து சேரும். வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்களோட ஒற்றுமையா இருக்கும். அவங்களால வேலைகள்லயும் பிரச்சனைகள் இல்லாம நேரத்துக்கு முடிக்கலாம். வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் உங்க பக்கம் இருக்கு. அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே திறமையாவும், நல்ல ஒரு வெற்றி பெறதுக்கு உதவியாவும் இருக்கும். மனச தெளிவா வச்சுக்கிறதுக்கு ஆன்மீக சொற்பொழிவுகள கேட்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பல விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு மனசுக்கு உந்துதலா இருக்கும். நல்ல ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் உகந்த நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க உங்களோட கடின உழைப்பு, உங்களோட திட்டமிடல், உங்களோட செயல்பாடு எல்லா விதத்திலயும் நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. நல்ல உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவும், கூட வேலை செய்றவங்களோட ஆதரவும், உங்களோட வேலைகள நேரத்துக்கு செய்றதுக்கும், எதிர்கால வளர்ச்சிக்கு அவங்களோட ஆதரவும் இருக்கிறது. கூடிய விரைவில பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. குறைஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பும் அனுசரணையுமா நல்லாவே இருப்பீங்க. நல்லா மனசு விட்டு பேசுவீங்க. பிரச்சனைகள தீர்ப்பீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் இருந்த இவ்வளோ நாள் திருப்தியா உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு புரிதலும், நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமும் இருக்கு. அ வெளியில போகலாம். சில முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. காதலர்களுக்குள்ள இனிமையான நாளாவும், சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாவும் தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட தேவைகள பூர்த்தி செய்ற அளவுக்கு போதுமான பணம் உங்க கையில இருக்கு. நீங்க ஆன்மீக காரியங்களுக்காக பணம் கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நிறைவையும், திருப்தியும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. மிதுன ராசிக்கும் இன்னைக்கு குரு பலன் நல்லாவே இருக்கு. ஜாலியா நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும், உறுதியும் உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, அ சந் நி மனநிறைவு எல்லாமே இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, நெறைய விஷயங்கள் எதிர்பாராத விதத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள் வந்து நீங்க நெனைக்கிற மாதிரி ஆ முன்கூட்டியேலாம் வராது. எப்போ எப்படி நடக்கும், சூழ்நிலைகள் எப்படி மாறும்னு கொஞ்சம் கிரகிச்சு அதுக்கேத்தா மாதிரி நடந்துக்கிறது நல்லது. உங்களோட புத்திசாலித்தனமும், பொறுமையும் இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு அவசியமா தேவைப்படுது. உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல அ புதன், சுக்கிரன், சந்திரன் இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல குருவும் நெறைய வந்து வீண் விரயங்கள், வீண் செலவுகள் அந்த மாரி நெறைய இருக்கு. உறவினர்களால பிரச்சனைகள் வரலாம். தொழில்ல எதிர்பாராத செலவுகள சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படும். ஆன்மீக செயல்கள்ல ஈடுபட்டீங்கன்னா, மனசுக்கு அமைதியா இருக்கும். பாட்டு கேளுங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு ஆறுதல் பெறுங்க. உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. செல்ஃப் மோட்டிவேஷன் தேவ. ஏன்னா, நீங்க அப்பதான் வந்து நீங்க எதிர்கொள்ற சவால்கள சந்திக்கிறதுக்கு உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் தேவைப்படுது. பசங்களால கொஞ்சம் சின்னதா மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்கும். அனுசரிச்சுக்காம ஈகோ அந்த மாரி சில விஷயங்கள் இருந்தா பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். உறவுகளுக்குள்ளேயும் ரொம்பவே கவனம். கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமா இல்ல. உங்களோட கடின உழைப்புக்கும், செயல்திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்காது. அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. இன்னைக்கு கடமைய மட்டும் செஞ்சுட்டு போங்க. உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் வேலைகள்ல பிரதிபலிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல இன்னைக்கு ஏகப்பட்ட மாறுபட்ட மனநிலைகள் இருக்கு. ஒண்ணு நல்லதா இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு கொஞ்சம் குழப்பிக்குவீங்க. இது வந்து தொணக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத உறவுல மகிழ்ச்சிய பாதிக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. நேரத்துக்கு பார்த்து பேச வேண்டியதும், பேசுற வார்த்தைகள்ல நிதானமும் பொறுமையும் தேவை. ஏன்னா, உறவுகளுக்குள்ள இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாள். நீங்க பேசுற வார்த்தைகளால குடும்பத்துக்குள்ள சலசலப்பும், மன வலியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணப்பற்றாக்குறை கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். செலவினங்கள் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா, சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் கடன் வாங்காம நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். சில விஷயங்கள்ல பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. தேவையில்லாத செலவுகள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பதட்டம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா ரிலாக்ஸா இருங்க. ஓய்வெடுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். நிதானமும் பொறுமையும் ரொம்பவே இந்த நாள் முழுக்க தேவை. ஏன்னா, உறவுகளால இன்னைக்கு பிரச்சனைகள் வரலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, ஏகப்பட்ட பதட்டமும், குழப்பமும் காலையிலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கிரகநிலைகள பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல சந்திரன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. 5ஆம் இடத்துல சூரியனும், அ செவ்வாயும், அ ச 5ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 7ஆம் இடத்துல கேதுவும், உங்களோட ராசியிலேயே கேதுவும், 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாலும், சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. ஏன்னா, ஏகப்பட்ட மனநிலை குழப்பங்கள் நெறைய மனசுல அமைதி இல்லாத ஒரு மனநிலையோட இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா இந்த நாள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பசங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு தவிர்த்துருங்க. தள்ளி போட்டுருங்க. ஏன்னா, தேவையில்லாத நீங்க முயற்சி செஞ்சு மனசு வருத்தப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு உங்களோட விருப்பமான பலன்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு நாளா இருக்கும். உங்களோட மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். ஆ முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுல கூட கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சின்னதா காயம் ஏற்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்து நாள கொண்டு போறது நல்லது. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும். அது மூலியமா வெளிவட்டார நட்பு கிடைக்கும். அலைச்சல் இருக்கு. ஆனா பயணத்தின் போது ரொம்பவே கவனமா இருங்க. பணவரவு கம்மியா தான் இருக்கு. தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பணப்பற்றாக்குறை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் பெருசா இருக்காது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமா இல்ல. உங்களோட கடின உழைப்புக்கும், செயல்திறனுக்கும் அங்கீகாரமும் கிடைக்காது. மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள், பதட்டங்கள்னால செய்ற வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செஞ்ச வேலைய 1 முறைக்கு 2 முறை செய்யக்கூடிய விதத்துல நாள் இருக்கு. கவனமா பார்த்துக்கங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாள். உங்க மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. நெறைய மனநிலை மாற்றங்கள் இருக்கு. அவங்க அவங்க உங்கள புறக்கணிக்க மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. நாள முழுக்க முழுக்க கேஷுவலா கொண்டு போங்க. ஓப்பனா பேசி நல்ல தெளிவான மனநிலையோட பேசினீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகம் இல்லாம பார்த்துக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியா தான் இருக்கு. கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா, வரவ விட செலவுகள் டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. பணப்பற்றாக்குறை இருக்கு. அடிப்படை தேவைகள சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சூழ்நிலைகள பார்த்து பணத்த செலவு செய்யுங்க. தேவையில்லாத பண இழப்போ, பண விரயமோ ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியமான அ உணவ சாப்பிட வேண்டியது அவசியம். அதிக நீர பருகுங்க. வெளியில வாக்கிங், ஜாகிங் அந்த மாரி போங்க. எக்ஸர்சைஸ் பண்ணி நாள ஒழுங்கா நல்லபடியா பார்த்துக்கங்க. எந்த ஒரு நெகட்டிவும் வேண்டாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு உச்சத்துல இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை. தெளிவு, சந்தோஷங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் குறை இல்ல. உங்களுக்கு குருவோட அருள் நல்லாவே இருக்கு. வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. சுறுசுறுப்பான நாளா இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சந்திரன், 4ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 6ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் சுகவாசியான வாழ்க்கை. ஜாலியா நாள கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. உங்களோட எண்ணங்களிலும், செயல்களிலும் அந்த மகிழ்ச்சி பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். தியானம் செய்வீங்க. மனச அமைதியா ஒருநிலைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணவரவு திடீர்னு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலை விஷயமா வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். அது உங்களுக்கு மனநிறைவையும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ம்.
நாள பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்கு எல்லா விஷயத்திலயும் சாதகமா தான் இருக்கு. பாதிப்பில்லாத நாள். ஜாலியாவே நாள கொண்டு போகலாம். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம், உறவினர்கள் வருகையால சந்தோஷங்கள், பசங்களால ஆதாயங்கள், காதலர்களுக்குள்ள சுமூகம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வேலை செய்ற இடத்துலயும் நல்ல ஒரு திறமையா, மகிழ்ச்சியா, உற்சாகமா வேலைகள செய்வீங்க. அதனால நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆ ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ, ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்போ, ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளோ அமையலாம். ஆக மொத்தம் சிலருக்கு மட்டும் தான் சில பிரச்சனைகள் இருக்கும். கவனமா பார்த்து நாள கொண்டு போயிடலாம். காதலர்கள் கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு அன்பும், நேர்மையும் நிறைஞ்ச ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படவும், அந்யோன்யம் ஏற்படவும், சில விஷயங்கள பேசுறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ரொம்ப நாளா மனசுல அடிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கும், சில புதிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. காதலர்களுக்குள்ள சந்தேகத்த தீர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். ஓப்பனா பேசி நல்ல ஒரு சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் வச்சுக்கிட்டு நாள் முழுக்க இனிமையாவும், சாதகமாகவும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாவே இருக்கும். உங்களோட எதிர்பாராத தனவரவு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேமிப்புல புதுசா யுக்திகள கையாண்டு, புதிய திட்டங்கள்ல கலந்துக்கிட்டு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்ப செய்வீங்க. அது உங்களோட நிதி நிலைமைய மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களோட சேமிப்பு திறன பார்க்கும்போது, உங்களுக்கே நல்ல ஒரு திருப்தியும், நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்துற விதமா தான் நாள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற மன தைரியமும், உறுதியும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். கன்னி ராசிக்கும் இந்த நாள் சிறப்பான நாளா தான் இருக்கு. சரியான விதத்துல பிளான் பண்ணி கொண்டு போறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அவசரமும், கோவமும், முன்கோபமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இதனால தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொன்னா வீட்டிலயும் சரி, வேலை செய்ற இடத்துலயும் சரி, ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சந்திரன் இருக்காங்க. 3ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஒவ்வொரு விஷயத்துல எதிர்பாராத வீண் விரயங்கள், செலவுகள் ஆகலாம். சூழ்நிலைகள பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உறவினர்களோட திடீர் வருகையால குடும்பத்துல பிரச்சனைகளும் இருக்கும். செலவுகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடை, தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா திருமணத்துல. அ எந்த விஷயத்தையும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டியது நல்லது. நண்பர்களோட உதவிய நாடினீங்கன்னா, வியாபாரத்துல பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்கள்லயும், உங்களோட முன்னேற்றத்திலயும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட பாதையில சில தடை, தாமதங்கள சந்திக்கிற மாரி தான் இருக்கும். சவால்கள சந்திக்கிறதுக்கு உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் தேவை. அது ரொம்பவே கம்மியா இருக்கு. செல்ஃப் மோட்டிவேஷன் இன்னைக்கு ரொம்பவே அவசியம். சூழ்நிலைகள் நெறைய மாற்றங்கள் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி உங்கள நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நீங்க கம்யூனிகேஷன்ல பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன இது ஒண்ணு, செய்றது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கும். அதனால நீங்க தான் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரிட்டன் டாக்குமெண்ட் போடுங்க. தெளிவா போட்டீங்கன்னா நல்லது. வார்த்தைகளால சொல்லும்போது நிதானமா பார்த்து சொல்றது நல்லது. பிரச்சனைகள ஆக்கிக்காதீங்க. வேலைகள்ல கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலையில நடக்கிற பிரச்சனைகள், உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சூழ்நிலைகள பொறுத்து தொணைக்கிட்டயோ, காதலன் காதலிக்கிட்டயோ கோவத்தையும், எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியான அணுகுமுறை தேவை. இல்லன்னா பரஸ்பர புரிதல், விட்டு கொடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களோ, இல்ல மனஸ்தாபங்களோ, கருத்து வேறுபாடுகளோ ஏற்படாம பார்த்துக்கிறதுக்கு நல்லது. இல்லன்னா வார்த்தைகளால சில பிரச்சனைகள் மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணம் கம்மியா தான் இருக்கு. ஆனா, செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா செய்ய வேண்டிய செலவுகள் இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. ஆ உங்களோட எதிர்காலத்துக்கு நலன் கருதி பணத்த திட்டமிட்டு செலவு செய்றத ஆரம்பிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முதுகு, தோள்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி செய்யுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. தேவைன்னா ஆரோக்கியத்துக்கு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. டாக்டர பார்க்கறதும் நல்லதா இருக்கும். நிதானமும், பொறுமையும் துலாம் ராசிக்கு தேவை.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கலவையான நாளா தான் இருக்கு. கவனமா இருங்க. ஆனா சில சூழ்நிலைகள் வந்து அவசரப்பட்டு சில விஷயங்கள பண்ற மாதிரி இருக்கும். வார்த்தைகள்ல நிதானமும், பொறுமையும் தேவை. உங்களோட ராசியில புதன், சுக்கிரன், சந்திரன் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், ஆ 8ஆம் இடத்துல குருவும் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல ஆ கேதுவும் மனச வந்து வருத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட அறிமுகம் கொஞ்சம் நல்லா இருக்கும். உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகளுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா புதிய கூட்டாளிகள சேர்க்க விட நாளா இருக்கு. அவங்க மூலியமா பிரச்சனை வராம பார்த்துக்கிறது நல்லது. ஆனா லாபம் வரா மாதிரி சில விஷயங்கள செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வேலை பளு குறையறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா, அது பிரச்சனை இல்லாம போகலாம். இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு நேர்மையாவும், நாணயமாவும் எந்த விஷயத்தையும் செய்யுங்க. வெளிப்படையா இருங்க. உங்களோட கொள்கைகள்ல தளராம நடுநிலையோட இருக்க வேண்டியது அவசியம். இல்லன்னா உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் நிறையவே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசு முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நாள கொண்டு போ வேண்டியது எல்லா விதத்திலயும் நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள அ திறமையோட கையாள்ற உறுதி உங்ககிட்ட கிடையாது. ஏதோ ஒரு பதட்டமும், குழப்பமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்காது. உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டோ, அங்கீகாரமோ எதிர்பார்க்காதீங்க. என்னதான் நம்ம வேலைய செய்யணும் அப்படின்றத கடமையா பிரையாரிடைஸ் பண்ணி திட்டமிட்டு உங்களோட வேலைகள முடிச்சிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு வன்மைய தவிர்த்துட்டு நேர்மையாவும், அன்பாவும், பாசமாவும் பேசி பழக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ம். இல்லன்னா இப்படி இருந்தீங்கன்னா, தேவையில்லாத வாக்குவாதங்களோ, இல்லன்னா வந்து சில மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள ரொம்பவே நிதானம் தேவைப்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அ வாத் அ தொணக்கிட்டயும் சரி, காதலன் காதலிக்குள்ளயும் சரி, நிதானமும், பொறுமையும் தேவை. ஏன்னா, அவசரத்துல இன்னைக்கு நீங்க செய்ற அ சில விஷயங்கள் பெரிய பிரச்சனைகளா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. நிதி விஷயத்த பொறுத்தளவுக்கு இருக்கிற கையிருப்பு குறையிறது உங்க கண்ணுல தெரியிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வங்கி இருப்ப பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல, விரயம் பண்ணாம பார்த்துக்கங்க. கையில பணம் தேவைப்படுது. வர நாட்கள்ல கொஞ்சம் செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஜாக்கிரதையா பணத்த கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமான ஆரோக்கியம் இல்ல. செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. நேரத்துக்கும் ஆரோக்கியமான உணவும் சாப்பிடுங்க. தண்ணி பருகுங்க. உஷ்ண வெயில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு, ஆ எந்த ஒரு விதத்திலயும் பதட்டத்த மட்டும் வெளிய காட்டிக்காதீங்க. நீங்க பதட்டத்தோட இருந்தீங்கன்னா, தேவையில்லாத மனநிலையில பாதிப்பும், சில பிரச்சனைகளும் எதிர்பாராத விதமா சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியிலே சூரியனும், செவ்வாயும் இருக்காங்க. அவசரப்படாதீங்க. 3ஆம் இடத்து ராகு, 4ஆம் இடத்து சனி பகவான், 7ஆம் இடத்து குரு, ஆ அதே நேரங்கள்ல ம் 9ஆம் இடத்து கேதுவும், 12ஆம் இடத்து சுக்கிரன், புதன், சந்திரன் எல்லா விஷயத்திலயும் எதிர்பாராத பண விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. செலவுகள் தேவை இல்லாம நடக்கலாம். வியாபாரத்துல லாபத்துல கொஞ்சம் தடை இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. உங்களோட முயற்சிக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு இருக்கு. அது கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. அவங்க மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இருந்தாலும் உங்க மனசுல இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வையும், ஆ இருக்கிற ஏகப்பட்ட குழப்பங்களையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு விருப்பமான பலன்கள் இல்ல. ஆரோக்கிய நோக்கத்துக்காக பயணம் செய்யுங்க. அது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் அமைதிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ சில கடினமான சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி நாள் இருக்கு. புத்திசாலித்தனமும், பொறுமையும் இன்னைக்கு தனுசு ராசிக்கு தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூடுதல் பொறுப்புகள ஏற்க வேண்டியது அவசியம். ஆ சில விஷயங்கள்ல விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. வேலையில இருக்கிறவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்குங்க. மேலதிகாரிகள் கிட்ட ஆ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட், அதாவது அவங்களோட வார்த்தைக்கு மதிப்பு குடுங்க. நாள அமைதியா கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்ல குடும்ப பிரச்சனைகள் காரணமா அது தொணக்கிட்டயோ, காதலர்கள்கிட்டயோ கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனைய
பிரச்சனைய உங்க 2 பேருக்குள்ள கொண்டு வராதீங்க. அத ஒதுக்கி வச்சுட்டு, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுங்க. அவங்கள பேசுறதையும் நீங்க கேட்டு, உங்களோட கருத்துக்களையும் புரிவு புரியிற மாதிரி அ பொறுமையா எடுத்து சொன்னீங்கன்னா, கொஞ்சம் நல்லதா இருக்கும். பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போனாலே போதும். பதட்டத்த குறைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாள். எப்படி செலவாகும், எப்படி விரயமாகும், எப்படி பண இழப்பு ஏற்படும்னு தெரியாது. பணத்த கவனமா பாதுகாக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். கையில எதுவும் அதிகமான பணம் கையில வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு டிரான்சாக்ஷன் எல்லாம் மெயின்டெயின் பண்ண வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அக்கவுண்ட்ஸ்லயும் மெயின்டெயின் பண்ணுங்க. அது தொழில்லயும், வேலையிலயும் சரி. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு துணையோட ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். அவங்களோட உடல்நலத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு. வீண் விரயங்கள் அதாவது திடீர்னு ஏற்படுறதுனால எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம். உங்களோட குரு நல்ல ஒரு பார்வையா, நல்ல ஒரு செயல்கள் செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இன்னைக்கு இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சந்திரன், புதன், சுக்கிரன், 12ஆம் இடத்துல செவ்வாயும், சூரியனும் இருக்காங்க. இது நல்ல ஒரு தைரியம் பேக்ல இருந்து யாரோ உங்கள அதாவது முன்னுக்கு தள்ளுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்கும். பசங்க பொறுப்போட நடந்துக்குவாங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அதாவது எதிர்பாராத சில பாசிட்டிவான விஷயங்கள் இன்னைக்கு உங்கள பிரமிப்படைய வைக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகிறதும், உத்தியோகத்துல கூட வேலை செய்றவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகுறதும், ஏதோ மிராக்கிள் மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கு. சிலருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள், வண்டி, வாகனம் வாங்குறதுக்கு யோகம் அதிகமா இருக்கு. கரெக்ட்டா முடிஞ்சா பயன்படுத்திக்கங்க. மனசுல நல்ல ஒரு அமைதியும், நிறைவும் நல்லாவே இருக்கு. இன்னைக்கு நாளோட விளைவுகள், நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். மனநிறைவோட இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வியாபாரத்திலயும், தொழில்லயும் நல்ல ஒரு லாபமும், வளர்ச்சியும் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நீங்க இருக்கிற தன்னம்பிக்கையோட சிறப்பா வேலைகளை செய்வீங்க. உங்களோட செய்முறை பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாராட்டுக்கும், நல்ல ஒரு அங்கீகாரத்துக்கும் உறுதியா இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு இன்னைய நாள் உங்களுக்கு பலன் தர விதமா தான் இருக்கும். அ சில விஷயங்கள்ல உங்களோட புதிய யுக்திகள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்பாவும், அனுசரணையாவும் நடந்துக்குவீங்க. அது பரஸ்பர புரிதலையும், அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும், நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு. சில விஷயங்கள பார்வையிலேயே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல், நல்ல ஒரு அ அ நிறைவான நாளா தான் இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு, எதிர்பாராத வரவு உங்களுக்கு ரொம்பவே பலன் தரா மாதிரி இருக்கும். சேமிப்பு பழக்கத்த அதிகமா ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. அதுவும் பயனுள்ள செலவுகள் தான். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஜாலியா உங்களோட நாள எல்லா விஷயத்திலயும் கொண்டு போகலாம். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற இன்னைக்கு மனமகிழ்ச்சி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. ஜாலியா, உற்சாகமா ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா தான் மகர ராசிக்கு இருக்கு. அடுத்த சில நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச விஷயங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே சாதகமான பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. குறிப்பா உங்க ராசியில இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான விஷயங்கள கொண்டு வரலாம். 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சந்திரன், 11ஆம் இடத்துல சூரியனும், புதனும் தொழில்ல வளர்ச்சியும், முன்னேற்றமும் நெறையவே இருக்கு. புதிய வாடிக்கையாளர் வளர்ச்சி, நல்ல ஒரு உங்களுக்கு திருப்திகரமான விஷயங்களா இருக்கும். வேலையிலயும் நல்ல ஒரு பொறுப்புகள் கூடுதலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பசங்களால வீட்ல மகிழ்ச்சி ஏற்படும்.
ஆ அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வ நல்ல ஒரு கூட பிறந்தவங்களால ஆதரவு நல்லாவே இருக்கு. வேலை செய்ற இடத்துல நீங்க இவ்வளோ நாள் எதிர்பார்த்த இடமாற்றம், அதே நேரங்கள்ல வராத பழைய கடன்களும் வசூலாகிறது உங்களுக்கு டபுள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நாள் முழுக்க உற்சாகமும், உறுதியும் உங்ககிட்ட நெறையவே இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற ஆர்வம், விருப்பம் எல்லாத்தையும் வெற்றி பெறணுன்ற தன்னம்பிக்கை தைரியமாவே இருக்கு. இன்னைக்கு நீண்ட நாள் ஆசையும், நீண்ட நாள் விருப்பங்களையும் நிறைவேத்திக்கிற மாதிரி பலன் தரும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன். கூடிய விரைவில திருமண பேச்சு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ நீங்க இதுவரைக்கும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா, எந்த ஒரு மெயிலையும் மிஸ் பண்ணாம செக் பண்ணிக்கங்க. ஏன்னா, உங்களோட வேலைக்கான அங்கீகாரம், அதாவது ஆஃபர் லெட்டர் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில்லயும் நல்ல ஒரு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட பக்குவமான புரிதலை ஏற்படுத்த நாளா இருக்கு. குடும்ப வளர்ச்சி குறித்து தனக்கூட கலந்து ஆலோசிப்பீங்க. எதிர்கால முன்னேற்றத்துக்கும் பேசுவீங்க. காதலர்கள் உங்களோட திருமணத்த பத்தி உங்களுக்குள்ளேயும், குடும்பத்திலயும், வீட்லயும் பேசுறது நல்லது. ஏன்னா, நீங்க இப்ப பேசிங்கன்னா, வர ஜூனுக்குள்ள உங்களுக்கு உண்டான திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு 20 வயசு, 21 வயசுலலாம் கல்யாணம் நடக்கும்னு யோசிக்காதீங்க. உங்களோட வயசுக்கு ஏத்தா மாரி பார்த்து நடந்துக்கிறது நல்லது. எதுக்கும் அதாவது நாள பொறுத்தளவுக்கு சந்தோஷமா, மகிழ்ச்சியா கொண்டு போவீங்க. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பா தான் இருக்கும். பயனுள்ள நோக்கங்களுக்காக இன்னைக்கு பணத்த பயன்படுத்திருவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியும், நிறைவையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆ அதாவது வீட்ல நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சிகளுக்கு செலவு செய்றது மனசுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். கையிலயும் சரி பண நடமாட்டம் நிறையவே இருக்கு. சேமிப்பும் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு தைரியம், உறுதி இருக்கு. அதனால ஆரோக்கியம் திடமாவும், ஸ்டேபிளாவும் இருக்கும். மன வருத்தங்கள் எதுவும் இல்லாம திருப்திகரமான நாளா இன்னைக்கு கொண்டு போவீங்க. எல்லா விஷயத்திலயும் நிறைவான நாளா தான் கும்பராசிக்கு இருக்கு. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா, இன்னைக்கு பதட்டம், பொறுப்புகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. காரணம் உங்களோட ராசியிலேயே சனி பகவான் இருக்காரு, 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, 6ஆம் இடத்துல கேது இருக்காரு, ஆ 9ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியனும், செவ்வாயும், 12ஆம் இடத்துல ராகுவும். ஏகப்பட்ட பணம் விஷயங்கள்ல கவனம். அதே நேரங்கள்ல பசங்களால சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்கள்லயே மந்தநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தாரோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத நாள அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. விட்டு கொடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. சில சூழ்நிலைகள புத்திசாலித்தனமாவும், பொறுமையாவும் கையாள வேண்டியது அவசியம். இன்னைக்கு உங்களோட அணுகுமுறையில கண்டிப்பா எதார்த்தம் தேவைப்படுது. அதே மாதிரி செய்ற வேலைகள ஒழுங்காவும், ஆ நல்ல ஒரு முறையாவும் செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பயணம் இருக்கு. அதுல அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. பாட்டு கச்சேரி அந்த மாரி அ விஷயங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மீன ராசிய பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு படி கவனமா இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட அன்றாட வேலைகள செய்யும்போதே கவனம் தேவை. ஏன்னா, நீங்க உங்களோட மனசுல இருக்கிற குழப்பங்கள் காரணமா சிந்தனைகள் வேறுபடுற மாதிரி இருக்கு. அது உங்களோட வேலைகள்ல தவறுகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலைகள திட்டமிட்டு செய்யுங்க. இல்லன்னா நேரத்துக்கு முடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி திறம்பட செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையா கையாளுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு பேசும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா பார்த்து பேசுறது நல்லது. கவனமற்ற வார்த்தைகள விட்டுட்டு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியும், பொறுமையும் நிதானமா தேவைப்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஆ நான் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறீங்க? அதோட விளைவுகள யோசிச்சு பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கவனமா பார்த்து பேசுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இழப்புகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். கையில செலவு வச்சுட்டு செலவு பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும்
உங்களோட பணத்தில கையாளும்போது ஜாக்கிரதையா இருங்க. பண இழப்போ, பண விரயமோ ஆகாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பலன் இருக்கிற மாதிரி இருக்கும். வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க. அதே நேரங்கள்ல மாலையில மனச ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரதும், உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறதும் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு உதவியா இருக்கும். கவனமா பார்த்துக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கங்க. அதே நேரங்களில் லைக் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த உங்களோட புதிய விஷயங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கும். எங்களுக்கே கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவை. தினமும் ஒரே விஷயத்த சொல்லும்போது எங்களுக்கே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வியூஸ் அதிகமா போகணும். சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வரா மாதிரி இருக்கணும். புதிய விஷயங்கள சொல்றதுக்கு எங்களுக்கு ஓகே. அதே மாதிரி இந்த திடீர்னு ஏமாத்து வேலைலாம் எங்களால செய்ய முடியாது. இருக்கிறத உள்ளத உள்ளபடி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்றதுக்கு தான் நாங்க ரெடியா இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா, வர 4 ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்றத விட, பாசிட்டிவா அது என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லப்போறோம். இப்போ வர காலங்கள்ல 2026 முதல் பாதிக்கான பலன்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதையும் பார்த்து பலனடையணும்னா எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.